ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு ரொம்ப மழைங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மழை பெஞ்சுனுக்கும். அந்த அளவு மழை, பயங்கரமான மழை. கட்டிலு கடை போடணுங்கிறவங்களுக்கெல்லாம் இதே பிரச்சனை தாங்க. மழை காற்று வந்தாவே ரொம்ப கஷ்டமாயிடும். ஹேங்கர் பீஸ் எடுக்கிறதுக்குள்ளே நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு. டக்குன்னு எடுத்து போட்டு போய் உள்ளே நின்றுக்கணும். 6 மணிக்கு ஆரம்பிச்சது மழை. அப்புறமா நைட்டு 10 மணிக்கு மேலே தான் விட்டுச்சு. நாங்கள் அங்கே டக்குன்னு எடுத்து உள்ளே லாக் போட்டு எடுத்து வச்சுட்டு லாக் போட்டு அங்கே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 6 மணிக்கு எடுக்க ஆரம்பிச்சவங்க 8:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. துண்டா காணும் துணியா காணும் ஓடி வந்தோம். என்ன பண்ணுறது, பசங்களுக்கு வேற போய் டிஃபன் செய்யணும். அதனால டக்குன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு மழையிலே நனைஞ்சிக்கினே கூட வந்துட்டோம். நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க, மழை எவ்வளோ ஜோன்னு பெய்யுது. காலையில் தான் ஒரு அண்ணா துணி எடுக்க வந்தாங்க. அவங்க விவசாயி தான். அந்த அண்ணா சொன்னாங்க, என்ன நாங்கள் துணி அடுக்கி வச்சுக்கும் போதே நல்லா வேக்காடாக இருக்குது, என்ன பண்ணுறது இல்லை, இந்த வருஷம் மாதிரி வெயில் எந்த வருஷமே இல்லை அப்படின்னு பேசியிருந்தோம். அதுக்கு அவர் சொன்னார், இப்போ நல்லா வெயில் அடிக்குது, சாயந்தரம் நல்லா மழை பெய்யுது பாருங்க, நல்லா இவ்வளோ வேக்காடாக இருக்குது, மழை பெய்யும், கண்டிப்பாக பெய்யும்னு சொல்லிட்டு போனார். கரெக்டாக அந்த 6 மணிக்கு நல்லா காற்று மழை ஓவராக எடுத்துக்கிச்சு. எங்கள் ஊரில் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மழை பார்த்து. நல்ல மழை. உங்கள் ஊர்லலாம் மழைங்களா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு, நினைஞ்சினே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அப்புறம் ட்ரெஸ் மாற்றின்னு சட்னி, தக்காளி சட்னி தான் ஆட்டி தோசை சுட்டேன். நேற்று மட்டன் குழம்பு இருந்துச்சு, அதே சூட் பண்ணி சாப்பிட்டோம். கடையிலேருந்து வந்ததுனால லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு மழைனால. சிம்பிளாக டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு படுத்துங்காச்சு. காலையில் எங்கள் வீட்டுக்கார் கடைக்கிட்ட போகும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மழை பெஞ்சனால பழதெல்லாம் மண்ணாயிட்டு, அதனால க்ளீன் பண்ணிட்டு கடை தான் இருப்பாரு. எங்கள் ஃபேமிலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.